ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகோஃப்ளிட்டி ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி 100% நியூ, புதுசு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டெலிஷியஸும் கூட. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு குண்டாலில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பொட்டு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். இது மாதிரி உதிரியாக இருக்கணும். பொட்டுக்கு வேக வைக்கும்போது நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய தண்ணி தெளிக்காமல் லைட்டாக ஒரு தடவை தண்ணி தெளித்தாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப மாவாக இருக்கும்போது அடுத்த டைம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நான் இப்போ வேக வச்சு எடுக்க போகிறேன் இட்லி பானையில். ஒரு 5 மினிட்ஸ் போதும், ரொம்ப குக்காக வேண்டாம். இந்த 5 மினிட்ஸ்லேயே நல்லா பொட்டு ரெடி ஆகிடும். இந்த பொட்டு பிசையும் போதே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கனாலே அதுவே பாதி வெந்துடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பொட்டு நல்லாவே வெந்துடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையாலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அது எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு தூளாக்கிக்கோங்க. இதில் இப்போது 1/2 கப் கடலை, வறுத்த கடலை இருக்கும் இல்லையா, அதை தோல் எடுத்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்பவும் நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விடும்போதே நமக்கு அந்த சர்க்கரையில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ஒரு இறுகின பதம் கிடைக்கும். இதில் சர்க்கரை அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு, பாதாம் இது கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். இப்போ நான் கடலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் ஹெல்த்தியாக சேர்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம நிறைய எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இதை இப்போ நான் பிடிச்சி விட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பிடிச்சி விடும்போது கெட்டியாக கிடைக்கும். தண்ணி இதுக்கு தெளிக்கவே வேண்டாம், தண்ணி தேவைப்படாது, சர்க்கரையில் இருக்கிறதே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம பிடிச்சி விட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜு. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம இப்போ ஒரு ஷேப் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஷேப் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு இன்னோவேட்டிவாக வேறு எந்த மாதிரி ஷேப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது இந்த மோல்டு தான் கிடச்சிது, வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. இந்த ஸ்பூனில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக எடுத்து அதில் வச்சு அமுக்கி விட்டோன்னா நல்லா அதில் போய் செட் ஆகிடும். இது லைட்டாக 2 டேப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உள்ளே இருக்கிறது நமக்கு ஒரு ஷேப்பாக கிடச்சிரும். இந்த மாதிரி தான், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ எல்லா மாவுலையுமே நான் இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி டிசைனில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இதே மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. இதில் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 தடவை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கனாலே நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். ஏன்னா அதில் சர்க்கரை இருக்கிறதுனால நல்லா நமக்கு ஒரு ஷேப்புக்கு அது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் ஊற்றின தண்ணியே போதுமானது. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு தண்ணியில் கரைஞ்சா போதும். ரொம்ப பாகு கிடைக்கணும், கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சர்க்கரை கரைஞ்சி நமக்கு சிரப் மாதிரி கிடைச்சா போதும். இந்த சிரப் நல்லா ஹீட் ஆறுறதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். ரொம்ப சூடு ஆறும்போது இதோட சிரப் ரொம்ப கெட்டியாயிடும்.
சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தாலே போதும். இது இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு தான் நம்ம சுகர் சிரப் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் அப்படியே கூட டிப் பண்ணி எடுக்கலாம். பட் அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்காது. ஒரு கோட்டிங் தான் விழும். நமக்கு எதிர்பார்த்த ஸ்வீட்னஸ் வந்து வராது. இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 2-3 டைம் அதில் சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது நமக்கு எதிர்பார்த்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ரொம்ப அவசரமாக நம்ம செய்யவும் முடியாது. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இதை 2-3 டைம் அது மேலேயே வந்து நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிரப் வந்து உள்ளார இறங்கும். நம்மளோட ஸ்வீட்னஸான ஒரு கேண்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வந்து உள்ளார நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். பட் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்காது. மேலே கொடுக்குற இந்த கோட்டிங் தான் வந்து நம்மளோட ஸ்பெஷலான கேண்டியே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சர்க்கரை வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது இதை செஞ்சிடலாம். ஒருவேளை ஆறிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், இதை வந்து மெல்ட் ஆக்கி கூட செய்யலாம். நல்ல சுகர் சிரப்பில் டிப் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ட்ரை கோகோனட்டில் வச்சு அது நல்லா தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நமக்கு இந்த கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த கோகோனட் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து ரொம்ப வறண்டு இருக்கும். அப்படி இருக்கிற ஸ்டேஜில் அந்த தேங்காவை நம்ம திருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை திருவி அதை வந்து வெறும் பேனில் எண்ணெய் ஊற்றாமல் எம்டி பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தூளாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்க வேண்டியதில்லை, நம்ம வீட்டிலே செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கேண்டி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே சூப்பரான 100% ஹெல்தியான கோகோஃப்ளிட்டி ரெடி ஆயிடுச்சு. நோ ரெஸ்ட்ரிக்ஷன், யார் வேணாலும் சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க கூட இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மோர் வீடியோஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.